Chudava, poured by Nippon Paint, Asia's real #1 paint, co-presented by Desire, natural sweetener. மா மா ஆ மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம்டா சொல்லு. மா நான் அசோக்கை பார்த்தேம்மா. எப்போ பார்த்த? நீ காலையில் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தம்மா. நான் மட்டும் பார்க்கலாமா, என் கூட சிவாவும் வந்தான். அவனும் அசோக்கை பார்த்தாமா. அசோக் சிவா கிட்ட பேசினானா? ஆமாம்மா, அசோக் ஏதோ சிவா கிட்ட பேச வந்தாம்மா. ஆனால் சிவா எதுவுமே பேசாமல் திட்டி அமிச்சிட்டு கிளம்பிட்டாமா. மா ப்ளீஸ்மா, அசோக்கை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமா ப்ளீஸ்மா. யாரும் அவனை இங்கே கூட்டிட்டு வர வேணாம். சிவா எல்லாம் பேசாத சிவா, அவனும் நம்ம கூடவே இங்க இருக்கட்டும் சிவா. அவனும் கூட. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த காரணத்தை கொண்டு அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவன் கூட யாரும் உறவு கொண்டாடுறதோ பாசம் வைக்கிறதோ தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். செத்தவன் செத்தவனாவே இருக்கட்டும். சிவா ஐயோ, இன்னைக்கு வேற பாஸ் லீவ் தரமாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு வேற பாஸோட ஆள் வேற வருது. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே வயித்தால போகுது. பாஸ் குட் மார்னிங் பாஸ். ஆல் டீம் அலர்ட்டா இருக்காங்களா? பாஸ் ஆல் டீம்னா நீங்களும் நானும் தானே? ஒன்னும் போய் கேட்டேன் பாரு. சிசிடிவி கேமரா எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுதுல்ல? சிசிடிவி ஒர்க் ஆகுது பாஸ். ஓகே, நீ செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் பாஸ். மானிட்டர்ல வருமா? வரும் பாஸ். ஓகே. ராஜேஷ், இன்னைக்கு புதுசா யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இல்ல? ஓகே ஃபைன். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. யார் வந்தாலும் எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? யா. இன்னைக்கு மட்டும் வரட்டும், ஆபீஸ்ல வச்சு குமுறிடு. யோ, என்னையா மச மச நின்னுட்டு இருக்க? போயா போய் சர்ச் பண்ணு. ஆபீஸ்ல யாராவது புதுசா வந்திருக்காங்களா பாரு. பாஸ் என்ன பாஸ் புரியாம பேசுறீங்க? இங்க இருக்க சொல்றீங்க, சர்ச்சுக்கு வர போக சொல்றீங்க. பாஸ் அந்த பொண்ணை கோயில்ல தானே பாத்தீங்க, அப்புறம் சர்ச்சில் போய் தேடுன்றீங்க. இங்க வா. புதுசா யாராவது ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களான்னு கொஞ்சம் டீட்டெயிலா நோட்டம் முடியா? அதான் சொல்றேன். கரெக்டா நோட்டம் விடுறேன் பா. கரெக்டா நோட்டம் விடுறேன். எப்படி வர்றேன்னு பாக்குறேன். அடி வா. எப்படி மீட் பண்றது? சரி சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, சிவா கேபின் எங்க இருக்குது? நேரா போய் ரைட்ல போங்க. அச்சா ஓகே. டேய், பாக்க நல்ல இளவட்ட பையன் மாதிரி இருக்க, பார்த்து வர மாட்டியா? என்ன சொன்னீங்க? பாக்க இளவட்ட பையன் மாதிரி இருக்கே, பார்த்து வரக்கூடாதுன்னு கேட்டேன். அப்பா, நம்ம பொட்ட கிட்ட ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ, யார் நீங்க? யாரை பார்க்கணும்? நான் நார்த் இந்தியால இருந்து வரேன். உங்க பாஸ் சிவாவை பார்க்கணும். நீ நார்த் இந்தியால இருந்து வரியோ, நார்த் மெட்ராஸ்ல இருந்து வரியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல பாஸை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சரி கொடுங்க. ஏய், என்ன நீ கேட்டவன எடுத்து கொடுக்க எதனா மளிகை சாமானா? முதல்ல உன்னை பத்தி டீடைல் சொல்லு. அதான் நார்த் இந்தியால இருந்து வரேன்னு சொன்னேன்ல. டே தம்பி,
நார்த் இந்தியால இருந்து வந்தா பேர் இல்லாமையா வருவ? உன் பேர் என்ன? ஐயோ திடீர்னு பேர் கேக்குறானே. பேரு டேய் நான் என்ன கெமிஸ்ட்ரியா கேள்வி கேட்டேன், இப்படி யோசிக்கிற? ரன்பீர். டேய் அது என் பேர்ரா. என் பேரும் ரன்பீர் தான், ரன்பீர் சிங். வாவ், ஐ அம் ரன்பீர் கபூர். Oh, nice to meet you. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நார்த் இந்தியான்னு சொல்ற, ஆனா ஹிந்தில ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எங்க சேர்ந்தா மாதிரி 4 வார்த்தை ஹிந்தில பேச பாப்போம். आवो जी, चपाती जी, पानी पूरी जी, पाव भाजी जी. ஏய் எல்லாம் ஜிஜின்னு சொல்ற, ஆனா எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. ஹிந்தில பேசுறா தம்பி முதல்ல. மிஸ்டர் ரன்பீர், ஹிந்திலும் இதுக்கெல்லாம் பேரு சப்பாத்தி, பானிபூரி, பேல்பூரி, பாவ் பஜ்ஜி தான். இல்ல 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 இல்ல, நீ என்ன ஏதோ ஏமாத்துற. இந்த சாப்பிட்ற ஐட்டம் இல்லாம வேற ஏதாவது ஹிந்தில சொல்லு. ஓ இவன் வேற ரொம்ப படுத்துறானே. एक तुझे के लिए कुछ कुछ होता है, ओम शांति ओम डंगाल. இப்படி புரியாத மாதிரி ஹிந்தில சொன்னாதானே நம்புற மாதிரி இருக்கு. ஹலோ ரன்பீர், இன்டர்வியூ முடிச்சாச்சா? உங்க பாஸ் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், கிடைக்குமா? அது சரி, என்ன விஷயத்துக்காக நீ வந்திருக்க அதை முத சொல்லு. ஐயோ என்ன விஷயம் கேக்குறானே. நான் இந்திய உளவுத்துறை சேர்ந்த ஏஜென்ட் DIA. உங்க பாஸ் என்கொயரி பண்ணணும். என்னது உளவுத்துறையா? சார் அந்த அளவுக்கு ஒருத்தர் கிடையாது சார். என்ன விஷயமா எங்க பாஸை பார்க்கணும், அதை சொல்லுங்க. அது உங்க பாஸ் கிட்ட தான் நான் சொல்லணும். உங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க. அச்சா சார், வாங்க சார் வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாஸ் உங்களை பார்க்க அதிகாரி வந்திருக்காங்க. பாஸ் அதிகாரியா? நம்ம தான் இன்னைக்கு யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. யார் வந்திருக்கா? பாஸ் பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க. பாஸ் பின்னாடி நிக்கிறாங்க. யோ நேத்து நைட் என்ன பேய் படம் பாத்தியா? பின்னாடி யாருமே இல்லையா? இன்னும் உள்ள வரலையா? இந்த அதிகாரிகளே இப்படித்தான். ரன்பீர் சிங் சார் உள்ள வாங்க. எஸ். யோ யார் யாரு? வேப்பேரி ஸ்வீட் கடை ஓனர் மாதிரி இருக்கா. பாஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் பெரிய உளவுத்துறை அதிகாரி. உளவுத்துறையா? எஸ், ஐ அம் ரன்பீர் சிங். அச்சா சார். யோ யாரையா? உன் தம்பியா? ஹலோ மிஸ்டர், நான் தம்பியும் இல்ல அண்ணனும் இல்ல. ஐ அம் ரன்பீர் சிங், DIA. DIA-வா? ஆமா பாஸ், நீங்க துப்பாக்கி படம் பார்க்கல? அதுல நம்ம தளபதி விஜய் DIA ஆபீசரா தான் வருவாரு. வந்து பல ஸ்லீப்பர் செல்ல அப்படியே சுட்டே கொள்வாரு. டிவில் டிவில் டிவில். அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. நீ ரொம்ப லென்த்தெல்லாம் விளக்கம் கொடுக்காத. அவர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? அத நான் சொல்றேன். சிட்டில இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாம் கடந்த 6 மாசமா நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறவங்கள இந்த மாதிரி விசாரிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நீங்க நீங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணனாலும் சீக்கிரமா பண்ணிட்டு கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓஹோ, உனக்கு அவ்வளோ திமிரா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க நீங்க? ஜோ, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல. என்கொயரி என்கொயரி முடிக்கிற வரைக்கும் யாரும் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது. நீங்களும் யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. யாரும் பண்ண மாட்டாங்க மேடம். ஜோ, நீ எனக்கு தான் முதல்ல எந்திரிச்சு நில்லுங்க. பாஸ் இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எந்திரிச்சு நிக்க தானே சொன்னாங்க. நீங்க தான் அடிக்கடி டென்ஷன் ஆகும்போது எந்திரிச்சு நின்னு திட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கீங்க பாஸ். இந்த மாதிரி தான் அப்படியே எந்திரிங்க. டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப். எந்திரிங்க பாஸ். பாஸ் நீங்க கால் மேல கால் போட்டுக்கலாம், ஏன்னா நீங்க பெரிய அதிகாரில. மிஸ்டர் சிவா, உங்க வயசு என்ன? 29. அச்சா, மேரேஜ் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? யோ ரன்பீர், இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், ஆல் லாங்குவேஜ்லயும் எங்க பாஸுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை லவ், காதல், பிரேமம். உங்க பாஷையில சொல்லணும்னா இசுக்கு. அச்சா அச்சா. பாஸ் ஹிந்தி பேசுறாங்க. சிங்குதா கன்ஃபார்ம். ஜோ
சும்மா ஹரியா நீ வேற. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? அது என்னோட பர்சனல். உங்களுக்கு அது தேவையில்லாத கொஸ்டின். நீங்க என்கொயரி பண்ண வந்த விஷயத்தை மட்டும் என்கொயரி பண்ணிட்டு போங்க. ஓ ஓகே, முதல்ல நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க கேக்குறத கேளுங்க. பரவாயில்ல, மரியாதை மனசுல இருந்தா போதும், உட்காருங்க. பாஸ் அவங்க உளவுத்துறை. அவங்க உட்காரணும் உட்காரணும், நில்லுனா நிக்கணும். உட்காருங்க பாஸ், உட்காருங்க. ஏன் யாருமே நீங்க லவ் பண்ணல? ம். எனக்கு லவ்னாலே அலர்ஜி. அப்படியே உங்க தம்பியோட லவ்வுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்க. உங்க தங்கச்சியோட லவ் மேரேஜை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அவங்க என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர். அதனால அவங்க ஆசைப்பட்டதை நான் செஞ்சு வச்சேன். அப்போ உங்களுக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா? இல்ல. சோ நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? இல்ல. அச்சா, அடிக்கடி உங்க நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு வெறும் மெசேஜா போகுது. அது எதனால? யார் அவங்க? ஓ அவங்களா? அவங்க பாஸோட ரொமான்ஸ் ஃப்ரெண்டு. ரன்பீர் பேசாம இரு. மிஸ்டர் சிவா, இப்பதான் லவ்னாலே அலர்ஜி பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ மிஸ்டர் ரன்பீர் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாரு. ஹலோ, இப்ப என்ன? உங்களுக்கு நான் லவ் பண்றேன்னா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் லவ் பண்றேன். அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சோ வாட்? ஓ சூப்பர். ஓகே, வெரி சிம்பிள். இன்வெஸ்டிகேஷன் ஓவர். இந்தாங்க. ஜெய் ஹிந்த் சார். யோ, இந்தாங்க, இந்த கவரை நான் போனதுக்கு அப்புறம் பிரிச்சு பாருங்க. இதுல இருக்கிற ரூல்ஸ் படி நடந்துக்கோங்க. And it's highly confidential. Okay? Thank you. சார் ஒரு நிமிஷம். ஐயோ இப்போ ஒரு நிமிஷம் எதுக்கு நில்லுங்க. திருப்பி பாஸ் கூப்பிடுறாங்க? எந்திரிங்க பாஸ், வாங்க. எதுக்குயா? எந்திரிங்க பாஸ். அட எந்திரிங்க, வாங்க பாஸ். என்னையா ஏன் அப்படி பண்ற? பாஸ் போய் கட்டி பிடிங்க பாஸ். என்னது? கட்டி பிடிக்கணுமா? என்ன சார் நீங்க? நாங்க எவ்வளவு பஞ்சாபி படம் பார்த்திருக்கோம், எவ்வளவு பஞ்சாபி விளம்பரம் பார்த்திருக்கோம். உங்க கலாச்சாரப்படி கட்டி பிடிச்சி காலத்துக்கு பல்லே பல்லே பல்லேன்னு சொன்னாதானே மரியாதை. ஐயோ, பல்ல பல்ல எல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். அதிகாரி நில்லுங்க. விடு. வந்தவங்கள அவங்க கலாச்சாரப்படி மரியாதை செய்யறதுதான் தமிழர்களோட பண்பாடு. பாஸ் என்ன பாஸ் மாசம் மாசம் நிக்கிறீங்க? கோச்சுக்க போறாங்க, போய் கட்டி பிடிங்க பாஸ். ஐயோ இந்த லூசு வேற கோர்த்து விடுறானே. நீ வேறயா? நான் வேற சிங்குங்கற அடிச்சிர போறேன். பாஸ் மாசம் மாசம் நிக்காம பஞ்சாபி முறையில போய் கட்டி பிடிச்சி மரியாதை செய்யுங்க பாஸ். ஐயோ ரன்பீர். யோ, என்னையா சொல்ற? உனக்கு கரெக்டா தெரியுமா? பாஸ் சிபிசிஐடி பாஸ், ஏதோ பிரச்சனை ஆயிரும் பாஸ், போங்க பாஸ். வேற ஒருத்தன். சரி தள்ளு. ஐயோ கிட்ட வரானே. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்கள் ஆஃபீஸில் இது வரைக்கும் எந்த தப்பும் நடக்கல. இனிமேலும் எந்த தப்பும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல என்னடா தப்பு நடக்கணும்? மோரோவர் இனிமே அடிக்கடி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வேணாம். நான் உங்க ஸ்டைல்லே வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நை Okay? நை. ச்சே, பாஸ் என்னையா? என்ன பாஸ் கட்டி பிடிக்கிறீங்க நீங்க? பஞ்சாப் ஸ்டைல்ல நல்லா ஸ்ட்ராங்கா மரியாதை செலுத்துங்க பாஸ். ஐயோ செம்மையா மாட்டின. யோ, பஞ்சாப் ஸ்டைல் எனக்கு எப்படியா தெரியும்? பாஸ் கையை நீட்டுங்க பாஸ், ஏயா? கையை நீட்டுங்க. கிட்ட வாங்க. அம்மா அப்பா கைன் கோன்? ஏ கிசான் ரகுதாத்தா. அவ்வளவுதான் பாஸ். வீர் யோ லூசு, இந்த முதைய சொல்லி தொலை வேண்டியதானே இப்போ ஒன்று. போங்க பாஸ். இந்த ரன்பீர் வேற இம்ச பண்றான். ஐயோ கட்டி பிடிச்ச மாட்டிட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஸ்டைல் எனக்கு தெரியாது, இப்பதான் அவன் கட்டி பிடிங்க சொன்னான். பாஸ்.
பல்ல பல்ல பல்லே ஏ பல்ல 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 பல்லே ஏ பல்ல பல்ல பல்லே ஓகே ஓகே போது 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 ஏ போது பல்லே சார் இன்னும் ஒரு பல்ல பல்ல பாக்கி இருக்கு சார் ரன்பீர். அச்சா சார் தேங்க்யூ. யா see you. எப்பாடி நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். ஏ பல்ல பல்ல பல்லே பாய் சார் பாஸ் நான் சொன்ன மாதிரியே பஞ்சாப் ஸ்டைல ஸ்ட்ராங்கா கட்டி பிடிச்ச மாதிரியா செஞ்சீங்களே அப்படிங்களா? அது சிங்குக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாஸ் சிங்கு சின்ன வயசு பையன் தான் ஆனா ரொம்ப நல்லவரு பாஸ் வர்ற அதிகாரிகளா நம்ம கிட்ட இருந்தா கவர் வாங்கிட்டு போவாங்க ஆனா சிங்கு ரொம்ப நல்லவரு நமக்கு கவர் கொடுத்துட்டு போயிருக்காரு பாஸ் எப்படியும் பணமா தான் இருக்கும் பிரிச்சு பாருங்க பாஸ் யோ எப்ப பாரு பணம் பண்ணான்ட்டு பாஸ் இந்த மாசம் பட்ஜெட்ல 2000 துண்டு விழுது அதை மட்டும் கொடுங்க பாஸ் மத்ததெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க பாஸ் 2000 ரூபாய் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் பாக்குறேன் ஏரியா. ஹாய் டியர், என்னை பார்க்கணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ணேன். இப்போ நானே நேரில் வந்துட்டேன் பாத்தியா. நீ என்னை லவ் பண்ணணுங்கிற வார்த்தையை உன் வாயால் கேட்கணும்னு தோணுச்சு. அதான் தேங்க்யூ டியர். ஐயோ எஸ்எம்எஸ் பார்ட்டியா நம்ம செத்தோம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. வந்துட்டு போனது டிஏ ஆபீசர் இல்லடா, அது டி. வந்துட்டு போனது ஒரு பொண்ணு, அதுவும் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புற அந்த பொண்ணு. பொண்ணு சிவா சிவா கார்த்திக் சொல்லுங்க. சிவா மதியம் ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு. அதை நீங்க அட்டென்ட் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவரோட மீட்டிங்ல உட்காந்தனா எனக்கு கொஞ்சம் வேலை கெட்டுடும். அது இல்ல கார்த்திக், எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நீங்களே அந்த ஆடிட்டர் மீட்டிங்கை முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணிருங்க. ஓகே ஓகே சிவா. யா தேங்க்யூ. சிவா என்னங்க? நம்ம ரன்பீர் எங்க? ரொம்ப நேரமா ஆளே காணோம். அவனை ஒரு முக்கியமான வேலையை கிரவுண்ட் ஃப்ளோர் அனுப்பிச்சிருக்கேன். என் கஸ்டடியில தான் இருக்கான். அசைன்மெண்ட் முடிச்ச உடனே நான் உங்க கேபினுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே சிவா. யா பை. கேரி ஆன் ப்ளீஸ். உன்னை என்னடா சொன்ன? உன்னை என்ன சொன்ன? உன் கண்ணு ரெண்டு 100 சிசிடிவி கேமராக்கு சமமா? சொல்றா சொல்றா. பாஸ் நானாவது தூரத்துல இருந்தா பார்த்தேன், நீங்க கிட்டத்துல போய் கட்டி பிடிச்சிங்களா பாஸ்? அப்ப தெரியலையா பாஸ் ஆம்பளையா பொம்பளையான்னு? டேய் பாஸ் கட்டி பிடிக்க வச்சது இல்லாம கேள்வி வேற கேக்குறியா? உன்னை என் கேபின்ல வச்சு உன்னை பொளச்சு. அடிக்காதீங்க பாஸ், அடிக்காதீங்க பாஸ். என்ன இங்க இருக்கீங்க? ஏன்க்கா இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்லக்கா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு சுந்தர் மாமா வீட்டுக்கு வராராம். இப்பவா? இப்ப எதுக்குக்கா அவர் இங்க வராரு? ஏற்கனவே பிரச்சனையா இருக்குல்ல, அதுவும் இல்லாம அப்பா இப்ப இருக்கிற டென்ஷன்ல சுந்தர் இங்க வந்தாருன்னு பிரச்சனை பெருசா தானே ஆகும். ஐயோ, நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன்டி. அவர் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. பிடிவாதமா நான் இப்ப வந்தே அவன்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்குமோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஹலோ அக்கா, நீ பயப்படாத. அவர் வரட்டும். வந்தாருன்னா நம்ம நிலைமையை சொல்லி புரிய வச்சு அவர் அனுப்பி வச்சிருவோம். சுந்தர், முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அப்பா ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. எதுவா இருந்தாலும் நீங்க அப்புறமா போய் பேசிக்கோங்க. இப்ப நீங்க போய் பேசுறது சரியா இருக்காது சுந்தர். எனக்கு எல்லாம் தெரியணும். இருந்தாலும் சில விஷயங்களை பேச வேண்டிய நேரத்தில் தான் நம்ம பேசி ஆகணும். இல்லைனா ஏன் பேசலாம், அப்புறம் நம்ம தான் உட்காந்து ஃபீல் பண்ணணும். நான் போய் பேசிக்கிறேன் இப்போ. ஐயோ சுந்தர், நீங்க போய் பேச வேணாம்னு நான் சொல்லல, ஆனா இப்ப வேணாம் தான் சொல்றேன். இப்போ விட்டா வேற எப்போ பேச சொல்ற? மீனாட்சிக்கு இன்னொருத்தர கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா? மீனாட்சி மூஞ்சி கொஞ்சம் நல்லா பாரு. அவ முகத்துல இருந்த சந்தோஷம்லாம் எங்க போச்சு? அந்த சந்தோஷம் திரும்ப வரணும்னா நான் உள்ள போய் பேசிதான் ஆகணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க? இங்க பாரு, எனக்கு ஒரு வாழ்க்கை நாதி என் மீனாட்சி கூட மட்டும்தான். எங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணும், நான் உள்ள போய் பேசிதான் ஆகணும். சுந்தர், அத்தை அத்தை. வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல அத்தை. என்ன விஷயம் தம்பி? மாமாட்ட கொஞ்சம் பேசணும். இத பார் தம்பி, உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது.
நான் என் பொண்ணுக்கு வேற இடம் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க.